அனைவருக்கும் மாலை தமிழ் வணக்கத்தை செய்யப்படுகிறது. மகேஷ் அவர்களே, என் நெஞ்சுக்கினிய நண்பர், என் சகோதரர், சாதனை செய்வதையும் சாரசம் செய்வதையும் வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஏமச்சந்திரன், எப்போதும் சிவசக்தி விருதுகளினுடைய ஆணையாளர் இருக்கக்கூடிய சக்தி மசாலா குழுமத்தார், என்னை போலவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் சிறப்பாக கடமை செய்து மிக சிறப்பான பேச்சை கடந்த வாரம் நல்கிய அன்பு சகோதரி சௌமியா அம்மா, அண்ணா நகர் மண்ணி மைதான சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ராம்குமார் சார், இன்னும் நாளறிந்த நல்ல அறிஞை பொதுமக்கள், கலைஞர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அனைத்துக்கும் மேலாக இந்த விருதுகளை வாங்கி இந்த விருதுகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிங்க பெண்களுடைய அத்தனை பேரையும் நான் தலைவராக ஒரே சின்ன ரெக்வஸ்ட், ஒரு சகோதரி கொஞ்சம் உணர்ச்சி இருக்குல்ல, உங்க கையால வந்து வாங்குறது சந்தோஷமே. காலில் வந்தாங்க, இந்த பூமி பேரு பூமி தாய், தமிழின் பேரு தமிழ் தாய், உங்க கால தான் நான் விழணும், நீங்க எந்த ஆணையும் காலையில் விடவே கூடாது. உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திறமையை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்க ஏதோ ஒரு சாதனை செய்ததாலதான் இங்க வந்தீங்க, இந்த மேடைக்கு வந்தீங்க. இந்த விருது கொடுத்ததுனால, உங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறதுனால அந்த விருதுக்கே பெருமை. அதனால உங்களுடைய விருது எல்லாம் பல்கி பெருகணும். இது நான் மட்டும் கிடையாது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி. கன்விக்ஷன் தான். உண்மையே உங்களால முடிவு நம்ப முடியாதது என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு ஏழை வீட்டுல பிறந்து கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறதே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படித்து ஒரு மக்களுமான சோழனா வெள்ள கற்கும் குழந்தையா இருந்து படித்து வாழ்க்கையை பெரியாளாக முடியும் அப்படின்னு நினைத்து கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகளை மைக்கை பிடித்து 50 பேர் இருந்தாலும் பேசுறது, 5 பேர் இருந்தாலும் பேசுறது, எப்படியாவது பேசுறது, எங்க பார்த்தாலும் பேசுறதுன்னு எல்லா இடத்தையும் ஓடி ஓடி பேசி இன்னைக்கு நான் நினைக்க கூட பார்த்ததில்லை. நான் வந்து நினைத்து பார்த்ததே இல்லை. அமைச்சரவையில் வருவாங்க, என்னை பார்த்த உடனே நினைச்சு உன்னால் முடிவு கையை பிடிச்சிட்டு இருக்க என்னுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் ஒரு அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, என்னைக்கும் ஒருத்தங்க நம்ம மீது ஒரு நம்பிக்கை வைத்து கை கொடுக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள தகுதியானவர்களா முழு உழைப்பு செலுத்தி நம்ம முதல்ல நாம நம்பணும். அப்பதான் உலகம் நம்மள நம்பணும். ஆல் தி வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். Thank you so much. அமைச்சராக இருப்பதற்கு முன்பு அப்போது இருந்து இப்பொழுது எப்படி விமர்சனம் ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நம்ம செவி கொடுக்கறதுல வெற்றி புகழ்ச்சியிலையும் நம்ம பறந்துகிட்டே இருப்போம். நீங்க எது பண்ணாலும் பாராட்டு 4 பேர் இருப்பாங்க நண்பர்கள், எது பண்ணாலும் விமர்சனம் மட்டுமே பண்ணிட்டே இருப்பாங்க எதிரிகள். ஆனா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் சொல்றாங்க பாருங்க, அவர்கள் தான் உண்மையான விமர்சகர்கள். நான் பேசுற மொழி மாறி இருக்கு, நான் பேசுற விஷயம் மாறி இருக்கு. சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஒரு 4 ஆண்டு காலம் போர் உச்சத்துல இருந்தப்ப இலங்கையில போய் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து டீ கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் வந்து நான் கேட்டேன், ஏப்பா நீ வந்து இங்க வேலை பார்க்கற, இங்க வேலை பார்க்கற, படிக்கலையா? நான் பள்ளிக்கூடத்தை முடிச்சு இங்க வந்துட்டேன், அப்ப காலேஜ் போலாமே. அப்ப நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நாங்களா பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருக்கோம், டீ சாப்பிடலாமா? உடனே அந்த சின்ன பையன் சொன்னா, ஆனா டீயை சாப்பிட முடியாது, குடிக்கத்தான் இயலும் அப்படின்னு. ஆமாங்க, நாங்க ரொம்ப வருஷமா டீ சாப்பிடலாமா சாப்பிடுவோம். அப்ப இலங்கையில ஒரு கடையில் வேலை பார்க்கிற ஒரு இளைஞன் எவ்வளவு நல்ல தமிழ் பேசுவாங்க. அதன் பிறகுதான் நாமும் நல்ல தமிழ் பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இளைஞர்கிட்ட நான் கத்துக்கிறேன். அப்ப விமர்சனம் என்பது அவசியமானது, ஆரோக்கியமானது, அனைவருக்குமானது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும். அமைச்சருக்கு முன் அமைச்சருக்கு பின் அப்படின்றது ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்டுட்டே வருவேன். அதுக்கு முன் இந்த வார்த்தை எப்படி இருந்தது, இப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல நேரம் கடிகாரம் உள்ளத்தோடு கடுமையா போட்டி கொடுக்குறேன். கைக்கு வா பண்ணுறது. முதல்ல அந்த பரப்புரை காலத்திலே ஒரு சரியா ஒரு 100 நாட்கள் வீட்டுல சரியா பேச்சுவார்த்தை இல்லை, சாப்பிடல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் நின்னா ஒரு இன்னொரு கட்சியை போட்டேன். தமிழ்நாடு முழுக்க தோற்ற போதே அவர்கள் வென்ற 2 தொகுதியில் ஒன்று அந்த நான் நின்ற தொகுதி. கடுமையா போராடி ஜெயிச்சு முடிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கி வீட்டுக்கு வருவதுதான் ரியல்ஸ் பண்ண. ரொம்ப நாளா நம்ம சரியா பேசலீங்க. அவங்களுக்கு தெரியும், நம்ம சின்ன அபார்ட்மெண்ட் வீடு. அங்க வந்த பிறகு நான் சாரி சொல்றதா தேங்க்யூ சொல்றதான்னு தெரியல. குட்டி பையன் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சா, என்னுடைய மனைவி அவங்க அந்த ஆர்டர் எடுத்தாங்க.
நாங்க அப்ப சரியா பேசிக்காம தான் இருந்தோம். என்ன சொல்றது பதவியேற்பு விழாக்கெல்லாம் விட்டு போக முடியாது விட்டுட்டேன். சாப்பிட்டியாமான்னு நான் கேட்டேன். அவன் வந்து நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அப்ப அமைச்சராகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ. ஆனா இந்த நேரம் மட்டும் போத மாட்டேங்குது. இன்னும் இப்பதான் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நானே கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டா இன்னும் மீட்டிங் டைம் வச்சு கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. அதனால நேரம் போதவில்லை. அதுதான் பதில். அடுத்தபடியாக உறவுகள். முதல் பதிலை சேர்த்து சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்க கழகத்திலையும் சரி, நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்திலையும் சரி, உறவுகள் என்பவர்கள் வந்து கூட பரவாங்க கிடையாது. யாரெல்லாம் மண்ணையும் மக்களையும் இந்த ஊரையும் நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே என்னுடைய உறவு தான். நீங்க இருக்க அத்தனை பேருமே உறவுகள் தான். இவ்வளவு நினைப்பாங்க. ஜெகதீச தமிழ் தம்பி மகுதி, அமரசலம், சக்கரை, அருவன், அவங்களாம் அவங்க அப்பா அம்மா முதல் ஆசிரியர் இருக்கீங்க. அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அம்மா மட்டும் தான் கூட இருக்காங்க. அம்மா மட்டும் சார் ஐ திங்க் வந்து கேட்கலாமா அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தாலும் சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை கேட்க. முதல் காதல். முதல் காதல் ஒன் சைடு லெவல்ல இருக்காங்க. இந்த இந்திய அரசு கூப்பிட்டு வேற சப்ஜெக்ட் கேட்கிறாங்க. சார் காதல் கரெக்டா கனெக்ட் போட்டா தான் சார். இல்ல கோர்ஸ் எல்லாருக்குமே லவ் இருக்கும். எனக்கு இருந்துச்சு. அது வந்து ஒரு ட்விட்டர் இதோட முடிஞ்சிச்சு. அதனால லவ்ன்றது எனக்கு செட் ஆகும். எனக்கு வந்து பப்ளிக் லைஃப் தான் செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்தாரு. சீரியா இருக்கிறது நல்லா இருக்கு. வருத்தம் என் மகளை கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தது. அதுதான் எனக்கு முதல் வருத்தம். மற்றபடி வேற எந்த வருத்தம் எனக்கு கிடையாது. பெயின் எதுவும் கிடையாது. கொஞ்ச நாள் என் மகளுக்கு பிரிஞ்சதுக்கு மட்டும்தான் வருத்தம். ஏமாற்றம் ஒண்ணுமே இல்லை எனக்கு. அவ்வளோ ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வரணும் நிகழ்வுன்னு தோணும் எனக்கு. அதனால நான் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஏமாற்றமே கிடையாது. சூப்பர். என் மகள் யோசனை. என் மகள் அவங்க மட்டும். லாஸ்ட் சார் முதல் முறையாக சந்திக்க தருணம். இந்த கொஸ்டின் ரிலேட்டடா வர first congratulations to all the awardees nominated winners, jury members, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னை இன்வைட் பண்ணேன். ஜெயச்சந்திரன் மற்றும் பிரவீன் அந்த சுயசக்தி அவார்ட்ஸ்க்கு கிராண்ட் அவார்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஐ பிலாங் டு ஆர்கே நகர் கான்ஸ்டியூன்சி, தமிழ்நாட்டில் சென்னை நார்த் சென்னையிலேருந்து என்னை நாமினேட் பண்ண மக்களுக்கு சம்திங் ஐ ஹவ் டு டூ அப்படின்னு நினச்சிருக்காரு ஒரு தலைவர். அவங்க வந்து என்னை நாமினேட் பண்ணாங்க. ஆர்கே நகர் மக்கள் உங்களுக்கு தெரியும், டவுன் நார்த் சென்னையில் வந்து வெரி புவர் டவுன் ரோடட் பீப்புள். ஆர்கே நகர் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்டாக போய்க்கலாம். ரெண்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். எனக்கு தெரியல எப்படி முதலமைச்சர் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க போயிருக்கேன் தொகுதிக்கு. நான் அங்கே போனோடனே அங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் சந்தித்த மக்களை நான் பார்த்தது வந்து அவங்களோட நீடு வந்து நிறைய ஃபர்ஸ்ட் இன் எஜுகேஷன். பிகாஸ் ஐ ஃப்ரம் தி எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஃபார் தி லாஸ்ட் 20-30 இயர்ஸ். ஸோ அந்த மொமெண்ட் நாங்கள் போய் அவங்க பார்த்து நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிருந்தாங்க. particularly women's, girls childrens 16, 18 அதே ட்ராப் அவுட் தான். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் குழந்தைங்க வந்துருச்சு. அவங்களோட பொருளாதாரம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல. அதை சந்திக்க பார்க்க ரொம்ப மீட் பண்ண பார்த்து ரொம்ப கேம்பெயின் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. அவங்க பொருளாதாரம் இல்லை. 14,000 to 15,000 rupees தான் பரிதானஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் அவ்வளோதான் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ 2 குழந்தை வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் டிஸ்பியூட் வருது. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி லாஸ்ட் 50 to 60 years அப்படியே ரன் பண்ணிட்டாங்க. அதையும் யூஸ் பண்ணிட்டாங்க ப்ரீவியஸ் பீப்புள் ரூல் த ஸ்டேட். அப்போ நாங்கள் பார்த்தப்ப தான் நினச்சேன், சரி கரெக்டாக தான் தலைவர் என்ன நினச்சிருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே போயிட்டு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் சார்பாக ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி 100 to 150 சீட் கொடுத்தோம். அதில் அவங்க அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸாக கிடைச்சது. அப்புறம் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தாகணும். ஏன்னா நிறைய பேர் ப்ளஸ் 2 முடிச்சு ட்ராப் அவுட்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் அவார்ட்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்தேன். நிறைய பேர் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்களோட டிஜிட்டல் கண்டென்ட் இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஹோம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க.
டவுன் சவுத்ல நிறைய டவுன் நார்த் சென்னையில் நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கில் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் காலேஜ் சார்ந்தது MBA ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஃபேக்கல்ட்டி வச்சு இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு 1 months ஆச்சு. ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்குறது, அப்புறம் பேக்கரி, எங்கள் காலேஜ் சைட்லேருந்து பேக்கரி நாங்கள் வந்து சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ் கேக்லாம் பண்ணுறதுக்கு, அப்புறம் லேப்டாப் சர்வீஸிங்கு, அப்புறம் மொபைல் சர்வீஸிங்கு உமனுக்கு அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஏரியா. ஏன்னா அவங்களோட லேர்னிங் ரொம்ப நீடாக இருக்குது. அப்போ தான் வீட்டில் அவங்க கௌரவமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா. அப்போ நான் இங்கே எதுக்கு வந்து நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணேன் அந்த இன்விடேஷன். சரி, இங்கே நிறைய பேர் மீட் பண்ணுவேன், கனெக்ஷன் கிடைக்கும் த்ரூ தி ஆர்கனைசர்ஸ். அவங்க மூலமாக நான் சொல்கிறது, ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஆர்கனைசர், லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். இஃப் யூ கம் அண்ட் ஹெல்ப் அஸ் அவுட், தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் கேரியர். அது மாதிரி இப்போதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த அண்ணனா, இந்த மகனா, இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் டிக்ளேர் பண்ணாங்க இந்த பட்ஜெட்ல. இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ல இந்த பட்ஜெட்ல நாங்கள் தாக்கல் பண்ண 26, 26, 27 இந்த பட்ஜெட்ல வந்து 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 250 crores ஃபார் உமன் ஆண்டர்பிரினர். ஏன்னா இந்த ஆட்சி வந்து மெயின் ரீசனே வந்து உமன்ஸ் தான், உமனோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் அங்கே இருக்கிறது. So we have to be thankful and grateful to all the women here. I take this opportunity to thank each one of you for supporting Tamil Vetrikazhagam and keep supporting the government of headed by C. Joseph Vijay. Thank you. எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் தலையில் இப்போ பார்த்தீங்கன்னா பேசுகிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பணியில் தான் அவர் மீட் பண்ணேன். மீட் பண்ணப்போ நான் சொன்னேன், என்ன எம்ஜிஆருக்கு எப்படி ஜேபிஆர் இருந்தாரோ, ஜேபிஆர் எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ, அதே மாதிரி வில்சன் உங்களுக்கோசம் இருப்பாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் சொன்னேன், இருக்கேன் எப்போ இருப்பேன், ஒரு ஹானஸ்டி ரொம்ப பிடிக்கும். இது வெரி குட் லிசனர். நீங்க ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணப்போ ரொம்ப கூர்மையா கவனிப்பாங்க, கேட்பாங்க. ஆனஸ்டா இருந்தா போதும், நாங்கள் ஆனஸ்டா இருக்க போறோம். அதுதான் ஸ்டார்டிங் டே 1ல ஓதுக்கு சொன்னாங்க. கிளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் சொன்னாங்க, கரப்ஷன் ஃப்ரீ, ட்ரக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கைதட்டல் புரிஞ்ச ஆதரவு. ஏன்னா என் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது டைட்டில் கார்டில் அன்னைக்கு ரொம்ப விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம், என்றும் உங்கள் ஆதரவை நாடு ஊர்வசி தான் போட்டாங்க. எந்த கதாநாயகி அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமும் எனக்கு அப்புறமும் யாரும் போட்டது இன்ட்ரடியூஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் போடுவாங்க. யாருமே வந்து என்றும் உங்கள் ஆதரவை நாடு இந்த புதுமுகம்னு யாருக்குமே போட்டதே கிடையாது. ஸோ அந்த வார்த்தைகளுடைய அர்த்தமெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் எனக்கு தெரியாது அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அளவு இந்த ஆதரவை நான் தான் இருக்கேன். சினிமாவுக்கு நம்மளை வேண்டாங்கிறது நல்லா தெரியும். நமக்கு தான் சினிமா வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆட்களுக்கு நம்மள வேண்டாம். நம்ம நடிகைலாம் மறந்துடுவாங்க, ஊரை சேர்ந்தவங்களாம் பண்ணிடுறாங்க, மறந்துடுவாங்க. உங்களை எங்களுக்கு தான் வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு மேல உட்காந்துருக்கீங்க பாருங்க, நம்ம சொல்லுவோம் கொஞ்சமா பேச்சு. மேல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மேல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறவங்க யாராவது தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அந்த நன்றியை மறக்கவே முடியாது. தொடர்ந்து பெரிய விஷயமா நீங்க கவனித்து வர்றீங்க. ஏன்னா கவிதா பாபாஜி, உமா மகேஷ் மாதிரி எத்தனை பேர், எத்தனை பேர். எனக்கு ஒரே அசிங்கமா இருக்க ஒரு கலெக்டர் என்கிட்ட ஒரு வேலை ரிப்பீட் பண்ண சொன்னா எனக்கு தெரியாது. இங்க வந்து பிரமாதமா டான்ஸ் ஆடுறாங்க, கிளாசிக்கல் டான்ஸ். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க சொன்னாங்க, அதான் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே டான்ஸ் ஆட காமிச்சா மேம் அக்செப்ட் மேம். ஏன்னா ரொம்ப 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 ஹாப்பி எனக்கு. ஏன்னா அந்த ஒரு செகண்ட்ல நீங்க டான்ஸ் ஆடி அந்த மியூசிக் முடியற வரைக்கும் நீங்க அப்படியே போஸ் கொடுத்தீங்க பாருங்க.
அந்த ஆர்டிஸ்டுடைய அந்த ஒரு ஆர்டிஸ்ட் மனசரை பரவாத வேறு இருக்காது. உள்ளுக்குள்ள எங்க ஒரு காரணம் இருக்கு, ஒரு சென்டிமெண்ட். அதனாலதான் சொல்றேன், எல்லா குழந்தைங்களுக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க, படிப்பை சொல்லிக் கொடுங்க, கூடவே ஏறி சொல்லிக் கொடுங்க. எனக்கு என்னை இந்த மாதிரி என்னைக்கும் எனக்கு கொடுக்குற இந்த ஆதரவு என்கிட்ட நீங்க வச்சிருக்கிற அனுபவம் என்னைக்குமே கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் இருக்கு. ஆமா, நான் வந்து பர்சனலா அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டேன். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவர் கொடுத்தது இல்லை. ஏன்னா நான் ஒரு துடுக்குத்தனமான மாணவிங்கிற முறையில அவர்கிட்ட இறங்கிட்டாக்கா இப்படிலாம் பேசுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மாதிரி வேற எந்த குரு இருக்க மாட்டாங்க, என்னுடைய குரு மாதிரி வேற யாருமே இருக்க முடியும். அந்த ஒரு விஷயம், சாருடைய படங்கள் அவர் எடுத்த இத்தனை படங்களும் எல்லா சீசன்லையும் நமக்கு மறுபடியும் ரீமேக் பண்ணலாம். அந்த நகராகட்டும், முதலாகட்டும், மோகன வீரர்களாகட்டும், எந்த படத்தை நீங்க பாருங்க மறுபடியும் ரீமேக் பண்ணலாம். அவருடைய ஸ்கிரிப்டா இருந்தான் எல்லா சீசன்லையும் ஓடும். இந்தியாவிலே ஒரே ஒரு வாய்ப்புடைய படம் தான் திருடித்தனமா எல்லா பாஷையிலும் எடுத்துருக்கு. ஆகிய ஒரே ஒரு இயக்குனர் சார், உங்களுக்கு நேரடியா ஒரு நன்றி சொல்ல நான் மறந்துட்டேன். பரவாயில்ல, நான் மேலே நிறைய தெரியும். சுயசக்தி விருதுகள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கும் ஆளுமைகள் உங்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருதுக்கு பரிந்துரை செய்த என் அன்பு சகோதரி லட்சுமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த விருதை வழங்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சக்தி மசாலா மற்றும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அரசியல்ல முதல்ல இருந்து இருக்கீங்களான்னு எப்பயுமே எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்ப அரசியலுக்கு வருவீங்க அப்படின்பாங்க. நான் முதல்ல இருந்து அரசியல்ல தான் இருக்கிறேன் அப்படின்வேன். ஏன்னா வீடை சுத்தி அரசியல் தான். பிறந்த வீடும் அரசியல், குடும்ப வீடும் அரசியல் குடும்பம். அதனால பேசுறது அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். கிராமம் எப்படி இருக்கு, நிறைய என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக 2004 2009 இந்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்தார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, கிராமத்துல அடிக்கடி பாம்பு கடிச்சு நிறைய பேர் செத்து போயிட்டோம். ஏன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவாங்க. எப்ப கேட்காலும் ஒரு குடும்பம் அப்படியே நெருக்கடியா நிற்கும். இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உடனே அவரு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்திய அரசாங்கத்துல 2005. அது மூலமா தான் 108 ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க அறிமுகம் செய்கிறாரு. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதற்கான மருந்துகள் இருக்கும். அப்படி இருந்தாதான் உடனே அவசர சிகிச்சை கொடுக்க முடியும். அந்த மருந்து இருக்கணும்னா அந்த மருந்து வந்து அந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணா ஃப்ரிட்ஜ் இருக்கணும். ஆனா சுகாதார நிலையங்கள்ல சம்டைம்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆனா அந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் தனியா ஒரு பட்ஜெட்டை மத்திய அரசாங்கம் கொடுக்குற மாதிரி செய்து என்ன ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனாலும் சரி அந்த சுகாதார நிலையத்தை செய்து கொள்ளலாம். இல்ல ஒரு வாதம் வந்து உடஞ்சிச்சுனாலும் அந்த சுகாதார நிலையத்துல அவங்களே போட்டுக்கலாம். ஒரு லெட்டர் போட்டு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் காசு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அந்த நிலையத்துக்கு வரதுக்குள்ள 1 மாசம் ஓடிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செய்வாரு. அதை பத்திலாம் நம்ம பேசுவோம். நாய்க்கடியா இருக்கட்டும், பாம்பு கடியா இருக்கட்டும், இதுதான் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா தேர்தல் காலத்துல நான் நின்றதில்லை. அதுக்கப்புறம் 2024 அந்த வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தல கிடைச்சது. அப்போ வந்து மக்கள் எனக்கு அவ்வளவு பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அது என்னோட கடின உழைப்பு தான், சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் நான் பயணம் செய்திருக்கிறேன். இப்ப கூட தர்மபுரியிலே கிட்டத்தட்ட 324 கிராமங்கள் கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன். எல்லாரையும் போய் பார்த்து கை கொடுப்பேன், எல்லாரையும் கை கொடுத்து பேசுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன் அவார்டு கொடுக்குறீங்க, என்னோட இன்ஸ்பிரேஷன் மக்கள் தான். அவங்க போனீங்க இன்ஸ்பயர் ஈச் அதர், அவ்வளவுதான். வேற எதுவும் அங்க பார்த்தோன்னே எனக்கு பர்சன் மாதிரி ஆயிடும். அவங்களை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிடும். அது போல என்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமாயிடும் எப்பயுமே. அது ஒரு பெரிய விஷயம். அதே போல குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு முதல்ல இருந்து அதெல்லாம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க வந்து அவார்டு வாங்க ஒருவருக்கு அதான் சொன்னாங்க, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருக்கு.
சொல்லணும். அதனால சுயசக்தி அவார்டுன்னு சொல்றதும் அந்த சக்தி அவார்டுல வந்து சுயங்கிறது நம்ம குடும்பம் தான் போல இருக்கு. இந்த சுயசக்தி விருது விழா மேடையில நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியும் ஒரு பெண் இல்லாம அது முன் அடைஞ்சதே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம். எந்த ஒரு இடத்துலயும் நம்ம முன்வைக்கு நம்ம முழுவ கொடுத்து நீ போ நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கொண்டு போற இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா இன்னைக்கு இங்க பெண்கள் இருக்காங்க. இந்த சுயசக்தி விருது இந்த வெறும் பெண்களுக்கான விருது மட்டும் இல்ல, இது அவங்க குடும்பங்களுக்கான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இது விருதா நினைக்கிறேன். அவங்க நம்பர்களுக்கான விருதா நினைக்கிறேன். ஒரு பெண் உயரும் போது அவங்க மட்டும் உயர்வது கிடையாது, அவங்க பெண்ணோட கனவும் சேர்ந்து உயரப்படுது. அவங்களுக்கான விருதுக்கான நினைதாது. அப்படி விருதுவாக இருக்கிற இந்த அத்தனை பெண்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் சேர்த்து இந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நடந்த பார்க்கிறப்ப எங்க அம்மானு இன்னைக்கு நான் தடுத்து இருக்கிறேன். எங்க அம்மா தான் பல பேர் அம்மா தான், பல பேர் வெற்றிக்கு பல பேர் அக்கா அம்மா தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2 குழந்தைகள் பெற்று அவங்க வளர்த்து இன்னைக்கு அவங்க ஆளாதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிற சூழல்ல அன்னைக்கு 6 பிள்ளைகளை பத்தி 8 பிள்ளைங்க 10 பிள்ளைகளை பத்தி ஒரு தாய்ப்பட்ட கஷ்டங்கள் இருக்குங்க. இன்னைக்கு அது ஒரு ராணுவத்துக்கு சமம் தான் நான் நினைக்கிறது. அவங்க போராட்டங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைகள் பெற்று வளர்த்து ஆளாகி இருக்காங்க. மேடம் குறிப்பா அதுவும் இன்னைக்கு கைலாராமன் ஐஏஎஸ் மேடம் உங்களுக்கு இந்த விருதுகளுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் இருக்க டீம் நம்ம சுயசக்திக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு நன்றியா சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா பல பொறுப்புகளை ஏற்று பல சாதனைகளை நீங்க படுத்திருக்கீங்க. மக்கள் நலன், பெண்கள் மற்றும் குழந்தை கலை கலாச்சாரம், நகர வளர்ச்சி பல பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக நீங்க பணியாற்றி இருக்கீங்க. ஒரு பதவி ஒரு அடையாளத்தை கொடுக்கலாம், ஆனா அந்த பதவியில இருந்து நாம என்ன நல்லது செஞ்ச, எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சு நம்மளால எத்தனை பேர் நல்ல நல்ல விஷயத்தை பெற்றிருக்காங்க, அதுதான் நம்மளுக்கான அடையாளத்தை கொடுக்கணும்னு நான் நம்புறேன். அப்படி உங்களோட ஒரு பெரிய உங்களுடைய அற்புதமான பணியால நிறைய நல்லது செஞ்சு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க மேடம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். இன்னும் பல உயரத்துக்கு நீங்க மேல கொடுத்திருக்கணும். உங்களை பார்த்து பல பெண்களுக்கும் பல பெண்களுடைய கனவுகளும் நிலைமை நான் நம்புறேன். உங்களை பார்த்து எல்லாரும் மேல வருவாங்க நம்புறேன். வாழ்த்துக்கள் மேடம். அது ரொம்ப இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மாமன் படத்தை ஒரு வசனத்தை எனக்கு எவ்வளவு அன்பு தங்கச்சி அதுல எங்க அம்மா எப்படி சொல்லணும் அந்த வார்த்தை நான் பிரசாதத்தை நான் சொன்னேன். இயக்குனர் அந்த வார்த்தை அதுல வச்சிருப்பாங்க. அந்த டைலாக் இது பொதுவாக வந்து வீட்டுக்கார சொல்றப்ப ராஜேந்திரன் சார் சொல்லுவாரு, நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் பார்த்துட்டு சொல்றப்ப அப்ப சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நான் தான் சொல்றோம். ஒரு நாள் ஒரு பெண் படுத்தா சரி, உடம்புல படுத்துனா சரி, அன்னைக்கு யாரு இப்பதான் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் படுத்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு, இவனால என்னத்தை அவ பார்த்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. சாமிக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. இல்ல பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் அந்த சாமி அப்படின்ற வார்த்தை அந்த படத்துல இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரையில என் மையத்தை சொல்லிட்டு வந்து பல நாள் நான் பெருசா படிக்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க படிச்சு இவரோட சாதனை ஒரு ஐஏஎஸ் கவிதாராம் அவர்களுக்கு நான் ஒரு நினைக்கிறப்ப மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உண்மைக்கு நான் ரொம்ப ஒரு மாற்றத்தை சொல்றேன்.